நவக்கிரக வழிபாடு பற்றிய இந்த தொடரிலே இன்று மூன்றாவது கிரகமான அங்காரகன் அதாவது செவ்வாய் கிரகம் பற்றி பார்க்க போகின்றோம். செவ்வாய் வீரத்தின் சின்னம். இவர் வீரபத்ரரின் அம்சம் ஆவார். மேலும் சுப்பிரமணிய சுவாமியை தெய்வமாக கொண்டவர். செவ்வாய் பாவ கிரகமாக கருதப்பட்டாலும் அவர் சீராக இருந்தால் சிறந்த பலன்களை அளிக்கக்கூடியவர். அவரது பார்வை நம்மை துணிவும் போராட்ட ஆற்றலும் தன்னம்பிக்கை மிக்கவராகவும் மாற்றிவிடலாம். இவர் மேஷம் மற்றும் விருச்சிகம் ராசிகளுக்கு அதிபதி ஆவார். திசை தெற்கு. அதிதேவதை நிலமகள். பிரதி அதிதேவதை சேஸ்திரபாலகர். இவருக்குரிய ஸ்தலம் வைத்தீஸ்வரன் கோயில். நிறம் சிவப்பு. வாகனம் ஆட்டுக்கடா. பொதுவாக செவ்வாய் கிரகத்தை வழிபடுவதற்குரிய நாளாக செவ்வாய்க்கிழமையே சிறந்த நாளாக கருதப்படுகின்றது. செவ்வாயை வழிபட்டால் எதிரிகளை வெல்வதற்கும் உடல் வலிமை பெறுவதற்கும் உடல் செரிமானம் அடைவதற்கும் நன்மைகள் கிட்டும் என்பது நம்பிக்கையாகும். செவ்வாய்க்கிழமைகளில் செய்யக்கூடாத அல்லது தவிர்க்க வேண்டியவை எவை என்று இப்பொழுது பார்க்கலாம். இரத்தம் சம்பந்தப்பட்ட எந்த விடயங்களையும் செவ்வாய்க்கிழமைகளில் செய்வது நல்லதல்ல. தலைமுடி வெட்டுதல், நகம் வெட்டுதல், சேவிங் செய்தல் போன்றவற்றை செவ்வாயில் செய்வது கூடாது. இதற்கு புதன்கிழமையே சிறந்த நாளாக கருதப்படுகின்றது. செவ்வாய்க்கிழமைகளில் செல்வத்தை அதிகம் செலவு செய்வதோ வீட்டில் இருக்கும் பொருட்களை வெளியில் தூக்கி எறிவதோ கூடாது. செவ்வாய்க்கிழமையில் யாரிடமும் கடன் வாங்கவோ கொடுக்கவோ கூடாது. இந்த நாளிலே யாருக்கும் பணம் கொடுக்கக்கூடாது. மேலும் செவ்வாய்க்கிழமையன்று பணம் சம்பந்தமான எந்த ஒரு புதிய வேலையையும் தொடங்கக்கூடாது என்று அறிஞர்கள் கூறுவர். தங்கத்தினை அடகு வைத்தல், கடன் பேச்சுவார்த்தைகள் போன்ற புதிய முயற்சிகளை செவ்வாய்க்கிழமைகளில் செய்தல் கூடாது. செவ்வாய்க்கிழமை கதவை தட்டுவதும்